ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். ஷாம் வந்து மம்மி நான் உனக்கு பன்னீர் கார்லிக் ஃப்ரை பண்ணி தரட்டுமான்னு கேட்டான். எனக்கு பன்னீர் பிடிக்காது, ஆனால் குழந்தை கேட்டதுனால ஒத்துக்கிட்டேன். அதுக்கு என்ன பண்ணிக்கிட்டான்னா, பன்னீரை கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம் ஒரு 4, தக்காளி அரை தக்காளி போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கிட்டான். அதிலே கொத்தமல்லி லெமனையும் புழிஞ்சிட்டான். கொஞ்சம் லிக்விடாக இருந்தது. அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கிட்டான். கார்ன்ஃப்ளவர் வந்து போட்டுக்கிட்டோமா அப்படின்னு கேட்டான். இல்லைடா அரிசி மாவே போட்டுக்கோ அப்படின்னு. உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டான். அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் பட்டர் விட்டுட்டு அரைச்சதில் இந்த வெட்டி வச்சுருக்கிற பன்னீரை டிப் பண்ணி இந்த மாதிரி போட்டுட்டு, இந்த தோசைக்கடையிலலாம் எண்ணெய் ஊற்றுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி அந்த அரைச்சி வச்சதை அது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சிம்லியே இந்த மாதிரி பொரிச்சு போட்டான் பாருங்கள். திருப்பி போடும்போது வேறு லெவலில் இருந்ததுங்க. ஷியாமா செய்கிறதா இது அப்படி இருந்தது. என்னமோ இந்த ரெஸ்டாரண்ட் 5 ஸ்டாரில் பண்ணுற மாதிரி இருந்தது. அது மேலேயே என்ன பண்ணால் சீஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டு எடுத்தான். சீஸ் அப்படியே மெல்ட் ஆகிட்டு பிளேட்டிங் பண்ணும்போது வேறு லெவலில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது மேலே கொஞ்சம் லெமனை வந்து புழிஞ்சிட்டு கொத்தமல்லியும் தூவினா. ஒரு குச்சி இருந்ததுன்னா அதில் சொருகி கொடுத்துருப்பான். வேறு லெவலில் இருந்திருக்கும். தாராளமாக ஒரு பீஸ் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சீஸ் பன்னீர் இதெல்லாம் உடம்புக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றதுல வந்து தப்பு இல்லை. ஸோ இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஷாம் எனக்கு செஞ்சு கொடுத்த பன்னீர் கார்லிக் ஃப்ரை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பாய்.